மக்கள் மறக்கவும் மாட்டார்கள், மன்னிக்கவும் மாட்டார்கள். நடந்து முடிந்த மக்களவை தேர்தல் முடிவுகள் தற்பொழுது பாஜகவிற்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி வாய்ப்பை தேடி தந்துள்ளது. இந்தியா கூட்டணி தோல்விக்கு மிக முக்கியமான காரணமே திராவிட முன்னேற்ற கழகம் என்பதில் துளி அளவு கூட சந்தேகம் கிடையாது. என்னப்பா இப்படி சொல்ற என்று கேட்கலாம். அதாவது சனாதன பிரச்சனை தமிழகத்தில் மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் கிட்டத்தட்ட வடமாநிலங்களில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தையே ஏற்படுத்தியது. ஏன் நடந்து முடிந்த வடமாநிலங்களில் 4 சட்டமன்ற தேர்தல்களில் 3 சட்டமன்ற தேர்தல்களில் பாஜக வெற்றியடையும் பொழுதே இந்தியா கூட்டணி தோல்வி அடைந்துவிடும் என்று மேற்கு வங்காள முதல்வர் மம்தா பானர்ஜி அவர்கள் இந்தியா கூட்டணிக்கு எச்சரிக்கையும் விடுத்தார். ஏனென்றால் திமுக மட்டும் இந்தியா கூட்டணியில் இடம்பெற வேண்டாம், அவரால் பெறப்படக்கூடிய தொகுதியும் நமக்கு தேவையில்லை, இந்தியா கூட்டணி மத்தியில் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்றால் திமுகவுடன் கூட்டணி வைக்க வேண்டாம் என்று பல முறையும் மேற்கு வங்காள முதல்வர் மம்தா பானர்ஜி அவர்கள் இந்தியா கூட்டணியிடம் கூறியிருந்தார். ஆனால் செவிசாய்க்காத இந்தியா கூட்டணி ஸ்டாலின் அவர்களுக்கு ஆதரவுகளையும் கொடுத்தது. கடைசியில் தற்பொழுது தேர்தல் 7 கட்டம் முடிவு பெற்று நேற்று மாலை தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் ஒவ்வொன்றும் இந்தியா கூட்டணிக்கு மிகப்பெரிய தோல்வியை தான் சந்தித்துள்ளது என்ற தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. நீங்கள் கேட்கலாம், தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளை வைத்து எப்படி இந்தியா தோற்கும் என்று நீங்கள் கேட்கலாம். ஆனால் 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற மக்களவை தேர்தலை பொறுத்துதான் தற்பொழுது கருத்து கணிப்புகள் வெளியாகி இருக்கிறது. அப்பொழுது கருத்து கணிப்புகளை கூறிய இந்தியா டுடே, நியூஸ் 18, தந்தி போன்ற அனைத்து நிறுவனங்களும் பாஜக மிகப்பெரிய ஒரு வெற்றியை ஏற்படுத்தும், 350 இடங்களுக்கு மேலாக வெற்றியை பெற்றுக்கொள்ளும் என்று 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற மக்களவை தேர்தலில் அறிவிப்புகளையும் வெளியிட்டது. அதுபோல்தான் தேர்தலுக்கு பிறகு மக்களவை முடிவுகள் அதே மாதிரிதான் சிறிது மாற்றத்துடன் பெரும்பான்மையுடன் பாஜக ஆட்சியை கைப்பற்றியது. 3வது முறை மக்களவை தேர்தலில் இந்தியா கூட்டணி மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் தற்பொழுதும் இந்தியா கூட்டணி என்டிஏ கூட்டணியிடம் தோல்வியை தழுவும் என்று பிரபல தனியார் நிறுவனங்கள் வெளியிட்டுள்ள கருத்து கணிப்பின் முடிவுகளை நம்மால் பார்க்க முடிகிறது. இது மட்டுமல்ல, நடந்து முடிந்த மக்களவை தேர்தல் இந்திய அளவில் பாஜக கூட்டணி 350ற்கு மேற்பட்ட இடங்களை பிடிக்கும் என்றும், தமிழகத்தை பொறுத்த அளவிற்கு திமுக கூட்டணி வெற்றி பெறும் என்றும் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன. ஆனால் ஜூன் 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெற உள்ள நிலையில் இன்று மாலை 4:30 மணிக்கு தேர்தல் ஆணைய அதிகாரிகளை இந்தியா கூட்டணி கட்சியினர் சந்திக்க உள்ளார்கள். வாக்கு எண்ணிக்கையில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நேர்மையாக நடைபெற வேண்டும் என்றும் தற்பொழுது இந்தியா காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தலைமையில் இந்த கூட்டம் நடைபெற்றிருக்கிறது. எந்த கூட்டம் இவர்கள் தலைமையில் நடைபெற்றாலும் இந்தியா கூட்டணி தோல்வி அடைவது உறுதிதான், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இதை பற்றி உங்களது கருத்துக்களையும், இந்தியா கூட்டணி தோல்விக்கு திமுக தான் காரணமா என்பதை நீங்கள் நினைத்தால் அதற்கான விளக்கத்துடன் கமெண்ட் வாயிலாக பதிவிடுங்கள், தெரிந்து கொள்வோம். நன்றி, வணக்கம்.